ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னோடய டிஜி கோல்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ண போனேன். என் ஃப்ரெண்டுக்கும் ஒன்று க்ளோஸ் ஆகிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து தான் சரி வாங்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிருந்தோம். நான் என்னென்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லிடுறேன். ப்ளஸ் வந்து பில் கேல்குலேஷன் சொல்லிடுறேன். அவங்க வந்து நமக்கு வந்து பில்லிங் தரும்போது என்னென்ன பண்ணி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கவரில் வந்து பில் போட்டு தந்துடுறாங்க. இது கண்டிப்பாக வந்து மஞ்சள் குங்குமம் வந்து கயிறு வச்சு வந்து அவங்க வந்து ஒரு கொடுத்துட்றாங்க. ஜுவல் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. பவுச்சு, பர்ஸு, அப்புறம் வந்து அவங்களோட பிளாம்ப்ளேட் கொடுத்துறாங்க. இந்த பிளாம்ப்ளேட்டில் தான் இப்போ வந்து மார்ச் 31 வரைக்குமே இந்த ஆஃபர்ஸ் வந்து ரன்னில் இருக்குது. இன்னும் 1 or 2 டேஸ் தான் இருக்கும். நீங்கள் யாருன்னா போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து செயினுக்கெலாம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 3% தான் வந்து எல்லா செயினுக்குமே வந்து ஃப்ளாட்டாக வந்து 3% கொடுத்துட்டாங்க. மாலை, நெக்லஸ், வளையல் அதுக்கெல்லாம் வந்து 6% வரைக்கும் தான் சேதாரம் சொல்லிட்டாங்க. ஆன்டிக் கலெக்ஷன்ஸ், ஓரியானா கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து சின்ன சின்ன நகைங்க, அது மாதிரி எந்த மோதிரம், ஒரு டாலர் அண்ட் வந்து கம்மல் என்ன எடுத்தாலும் வந்து 9% ஃப்ளாட்டாக வந்து இந்த ஆஃபர் வந்து இப்போ ரன்னில் போயிட்டுருக்குது. டிஜி கோல்டில் வந்து நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணால் லாபமா இல்லை நஷ்டமா அப்படின்னு பார்த்துடலாம். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், என் ஃப்ரெண்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ கல்யாண சீர்வரிசைக்கு நீங்கள் நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 0% வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ் கொடுத்துக்கிறாங்க. வெள்ளி வந்து கொலுசுக்கெலாம் வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது. நீங்கள் வாங்கும் சில்வர் வந்து பரிசு தொகைக்கு ஏற்ற வந்து 10% 50% வரைக்கும் தள்ளுபடி தராங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிறைய முகூர்த்த சீசன்ஸ் வரப்போகுது. யாருன்னா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் ட்ரை பண்ணுங்கள். இவங்ககிட்ட டிஜி சில்வரும் இருக்குது. ஆல்ரெடி அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டைமண்டில் பார்த்தீங்கன்னா வந்து 30,000 வரைக்கும் வந்து தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. 7 கேரட்டுக்கு மேலே வாங்கினா வந்து உங்களுக்கு 30,000 வரைக்கும் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ அவங்க புதுசாக லான்ச் பண்ணிக்கிறாங்க மின்மின் வைரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாருன்னா பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம்க்கு வந்து 20% வரைக்கும் வந்து ஆஃபர்ஸ் தராங்க. இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கிற ஆஃபர்ஸ் வந்து இதுதான் வந்து இப்போ தங்கமயிலில் ரன் ஆகிட்டு இருக்குது. நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பேங்க நான் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு. நான் வந்து காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோடக்கு சேர்ந்தது வந்து 1 கிராம் தான். 1 கிராமுக்கு வந்து ஒரு காயின் வாங்கியிருக்கிறேன். அவங்களே வந்து அவங்களுடைய சிம்பிள் போட்டிருப்பாங்க, TMJ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு 916. இந்த காயின் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து கேல்குலேஷன் எப்படின்றத சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு ஃபிஷ் டாலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் 1 கிராம் தான் சேர்ந்துருக்குது. ஆனால் வந்து இந்த டைமில் வந்து 1 கிராமுக்கு வந்து சின்னதாக எதுவும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சரி வேஸ்டேஜ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வந்து ஃபிஷ் டாலர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிடுங்க. இதுக்கு 2த்துக்குமே கேல்குலேஷன் வந்து நான் எப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கினதுக்கு கேல்குலேஷன் எப்படின்றத நான் சொல்லிடுறேன். அவங்க பில் கேல்குலேஷன் வந்து பார்க்கலாம். ஆனால் பட் வந்து அவங்களோட பில்லில் வந்து நமக்கு சத்தியமாக புரியாது. அவங்க வந்து எப்படி வந்து பில் கேல்குலேஷன் போடுறாங்க, அவங்களோட எஸ்டிமேட் ஸ்லிப்பும் இருக்குது. அதுலேயும் வந்து நமக்கு எப்படி அவங்க வந்து கேல்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு புரியாது. நான் அதனால தான் வந்து நோட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாரும் வந்து தப்பாக நினைக்காதீங்க. இது மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பில்லில் பார்த்தா கண்டிப்பாக புரியாது. நான் இதோட அவங்ககிட்ட வந்து 2வது தடவை பர்ச்சேஸ் பண்ணுறேன் டிஜி கோல்டில். எனக்கு லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். அப்பயும் வந்து எனக்கு கேல்குலேஷன் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் போட்டிருப்பேன். இந்த தடவையும் அதே தான் நான் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சைடில் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் எவ்வளோ வந்து வெயிட் வந்து சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.99. ஏன்னா வந்து நான் 1 கிராம் தான் வந்து சேர்க்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். இது வந்து லாஸ்ட் இயர் அக்ஷய திதிக்கு சேர்த்தேன். அப்போ வந்து இந்த இன்ஸ்டா கோல்டு, போத்தீஸில் அந்த மாதிரிலாம் வந்து அப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தங்கமயில் தான். அதனால் வந்து அவங்கக்கிட்டே வந்து இது செகண்ட் பர்ச்சேஸ் இருந்து அதனால் அவங்கக்கிட்ட வந்து பிளான் பண்ணி நான் வந்து போட்டிருந்தேன். 1 கிராம் தான், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 4 கிராமுக்கு பக்கம் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோவை செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் தரேன், வந்து டிஸ்பிளேலையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஐகான் தான் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன் வந்து நான் 1 கிராம்னா ஏன்னா கோல்டு ரேட் வந்து பீக்காக போயிட்டே இருக்குது. அதனால் வந்து என்னால் அவ்வளோவா சேமிக்க முடியல. அதனால் வந்து 0.999 அப்படின்னு சேர்த்து பெனிஃபிட் வெயிட் பார்த்திங்கன்னா 0.046 அப்படின்ற மாதிரி சேர்த்துருக்குறேன். டோட்டலாக என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்து 1.056 கிராம் வந்து சேர்ந்துருக்குது. ஆவரேஜ் ரேட்டாக எனக்கு எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 9,190 ரூபா வந்து ஆவரேஜ் ரேட்டாக சேர்ந்துக்குது. நான் வந்து எப்போ ஜாயின் பண்ணது, இது லாஸ்ட் இயர் அக்ஷய திதி டேட். இது 29 ஏப்ரல் வந்து லாஸ்ட் இயர் அக்ஷய திதி வந்துருந்துச்சு. மார்ச் வந்து 25 வந்து எனக்கு க்ளோஸ் ஆகுது. நான் வந்து சரி ஓகே நம்ம அக்ஷய திதி அப்பயே வந்து பிளான் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் பட் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரதுனால வந்து சரி நமக்கு எப்படி இருந்தாலும் வந்து அன்றைக்கி ஆவரேஜ் ரேட்டு வந்து நமக்கு வந்து கோல்டுக்கு தான்
தருவாங்க. ப்ளஸ் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டையும் இந்த பெனிஃபிட் அமௌண்ட்டையும் வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எடுப்பாங்க. வேஸ்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே கொடுப்பாங்க. சரி விலை கம்மியாக இருக்குது, இப்போயே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றத நான் பிளான் பண்ணி தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணவே போனேன். நான் டோட்டலாக அமௌண்ட் சேர்த்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 9281 ரூபா வந்து நான் டோட்டல் அமௌண்ட்டாக சேர்த்துருக்குறேன். நீங்களும் வந்து இது மாதிரி வந்து கால்குலேஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருக்கிறீங்க, பெனிஃபிட் சேர்த்துருக்கிறீங்க, ஆவரேஜ் ரேட் என்ன, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்படி ப்ரீஃபாக சொல்லணும்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து எந்த இடத்துல மிஸ் ஆகிடக்கூடாது. எவ்வளோ அமௌண்ட் டோட்டல் வருதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். டோட்டல் அமௌண்ட் வந்து நான் வந்து 9281 சேர்த்துருக்கிறேன். எனக்கு பெனிஃபிட்டாக 0.46 இருக்குதுல்ல, அந்த பெனிஃபிட்டை வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இதை வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இது வந்து ஏன் கிராமாக சேர்க்க மாட்டேங்கிறாங்க, பெனிஃபிட்டாக வந்து நமக்கு கொடுக்குறத வந்து ஏன் அமௌண்ட்டாக மாற்றுறாங்க. இது ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி கிராம் ரேட்டுக்கு என்ன நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அப்படியே வந்து டோட்டல் போட்டு தந்துடுவாங்க. இது வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது லாஸ்ட்டு பர்ச்சேஸ்லேயே எனக்கு அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இதை வந்து நான் யூஸ் பண்ணும்போது நான் ஒரு ஜிஎஸ்டிக்காச்சும் நான் யூஸ் ஆகிக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து வீடியோலலாம் போடுறாங்க, இது ஸ்கேமு, இது வந்து ரொம்ப ஃப்ராட்ஜரி, இது மாதிரிலாம் வந்து கிராமாக வந்து நம்ம வைக்கலாம், அமௌண்ட்டாக வைக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கிராமாக இருக்குது அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு தான் எடுத்துக்க போகிறாங்க. நீங்கள் அதே காசை தான் மறுபடியும் வந்து அக்கௌண்ட்டில் போடுற அந்த என்ன பொருள் வாங்குறீங்களோ அதை போட போகிறீங்க. அதனால் இது ஈஸி தான். நீங்கள் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 9891. என்னுடைய அன்றைக்கி நான் போன அன்றைக்கி வந்து ரேட் பார்த்திங்கன்னா 13,265 வந்து நான் வந்து கடைக்கு போன ரேட்டு. 1.020 இதோடைய கோல்டோடைய காயினுடைய வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 1.02 வந்து நான் சேர்த்துருக்கிற நான் வாங்கின கோல்டோடைய வெயிட்டு. இது வந்து சின்ன காயின் தான், 1 கிராம் காயின் தான். நான் அதோடைய வெயிட்டு. அதுக்கு 3% வந்து வேஸ்டேஜ் தராங்க அந்த கடையில். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய கடையில் 2% கூட சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்ககிட்ட 1 கிராமுக்கு வந்து 3% சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராவாக நான் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா வந்து 0.021 கிராம்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக மில்லிகிராம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். நான் சேர்த்தது பார்த்திங்கன்னா 0.999 தான் சேர்த்துருந்தேன். ஆனால் பட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட் வந்து கிராம் வந்து ஆட் ஆகும். அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு பிஏ வந்து 3% சார்ஜ் பண்ணுவாங்க. நான் மொத்தமாக வந்து 1.02க்கு வந்து 3% பிஏ வந்து 406 ரூபா வருது. எக்ஸ்ட்ராவாக இந்த 0.21க்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக 278 வருது. நான் ஆல்ரெடி சேவ் பண்ண கிராம் வந்து 9,281. டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 9,965 ரூபா வந்து டோட்டலாக வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிற அமௌண்ட். இதுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி வந்து அவங்க கேல்குலேஷன் பண்ணுவாங்க. ஒரே 3 ஸ்டெப் தான். நீங்கள் வந்து அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வெயிட்டாக வச்சுருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வெயிட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்க, பெனிஃபிட் எவ்வளோ, ஆவரேஜ் எவ்வளோ, இந்த 3 அமௌண்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக கேல்குலேஷன் பண்ணலாம். நிறைய பேர் வந்து சேர்த்துட்டு எப்படி கேல்குலேஷன் தெரியலன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இது மாதிரி தான் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணணும். இப்போ இந்த டோட்டலாக 9,965 வந்து எப்படி கேல்குலேஷன் எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த அமௌண்ட்டோட நம்ம பெனிஃபிட்டாக வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து டோட்டல் போட்டு வச்சுருந்தோமே 0.046 அந்த அமௌண்ட் வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட் 13,265. இந்த அமௌண்ட்டோட இன்ட்டு பண்ணிங்கன்னா 610 ரூபா வருது. அந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த அமௌண்ட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டோட அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு 9,355 ரூபா தான் நீங்கள் வந்து அன்றைக்கி எடுக்க வேண்டிய பொருள். அதுக்கு வந்து 3% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 280 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதை நம்ம கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே வந்து பண்ணும்போது இவ்வளோ தான். டோட்டல் பண்ணும்போது 9,635. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் அதெல்லாம் தான் சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு தான் நம்ம கொடுக்க போகிறீங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து கிராமாக சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட்டும் ஆட் ஆகும். அந்த பெனிஃபிட்டே வந்து நமக்கு வந்து அன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக வந்து வேஸ்டேஜுக்கு அண்ட் ஜிஎஸ்டிக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி ஆகும். நான் டோட்டலாக சேமித்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 9,281. நான் அன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 13,265. 15,000 கூட விற்றுச்சு. நான் 13,265க்கு வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு டோட்டலாக வந்து ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3,984. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4,000 நியர்பை வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் தான். இந்த 1 கிராம் காயினுக்கு எனக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் வந்து இதில் இப்போ என்னென்ன ட்ராபேக்ஸ் வந்து தங்கமயிலில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஸ்டார்டிங் வந்து 5% பெனிஃபிட் தான் தராங்க. இப்போ எல்லா கடையிலும் போத்திஸ்னு ஆகட்டும், இல்லைனா வந்து இன்ஸ்டா கோல்டு ஜிஆர்டி ஆகட்டும், ஜிஆர்டியில் வந்து 7% ஸ்டார்டிங் தராங்க.
போத்தீஸில் வந்து ஸ்டார்டிங் வந்து 7% தராங்க. இப்போ வந்து இவங்க 5% வைக்கும்போது வந்து இவங்ககிட்ட அடுத்த சீட்டு நான் அடுத்த டிஜி கோல்டு சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து இன்ஸ்டா கோல்டு எனக்கு ரன்னிங்கில் இருக்குது, போத்தீஸ்லேயும் நான் போட்டிருக்கேன். அதனால் வந்து இது 2 தான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஏன்னா இதை விட மோர் பெனிஃபிட் வந்து இதில் தான் இருக்கும்போது வந்து நான் இதை தான் கொடுப்பேன். உங்களுக்கு வந்து அந்த ஃபிஷ் டாலர் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு கேல்குலேஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன். அவங்களோட எஸ்டிமேஷன் ஸ்லிப் வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓவரால் வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா 1.044 கிராம்ஸ் வந்து ஃபிஷ் டாலர் இருந்து அவங்களோட அந்த கண்ணில் வந்து அந்த ஒரு ஸ்டோன்ஸ் இருக்குது, அதோட வெயிட்டை வந்து லெஸ் பண்ணுறாங்க. அது 2 பக்கமும் இருக்குது. அதை வந்து கோல்டுலேருந்து ஸ்டோன்ஸ் மட்டும் வந்து லெஸ் பண்ணுறாங்க. லெஸ் பண்ணாங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து 0.934 கிராம்ஸ் தான் வந்து ஆட் ஆகுது. அந்த வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து அவங்க வந்து எஸ்டிமேஷன் ஸ்லிப் தான் தராங்க. வேஸ்டேஜ் இந்த பொருளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 15% மேலே சொல்லியிருக்காங்க வேஸ்டேஜ். இது வந்து நம்ம வந்து சின்ன பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க போனால் கண்டிப்பாக வந்து 15% மோர் தென் எல்லா கடையிலையும் வந்து ஒரு 10% மேலேயாச்சும் இருக்கும். இவங்க வந்து 9% தராங்க. தென் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ்க்கு வந்து ஒரு 165 ரூபா வாங்குறாங்க. ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக இது ஒரு கேல்குலேஷன் வேணும், இது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றதுக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். என்னோடய டிஜி கோல்டில் வந்து ஷாப்பிங் வந்து நான் வந்து காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். காயின் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். உங்கள் டிஜி கோல்டில் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, எந்த கடையில் நீங்கள் வந்து டிஜி கோல்டு இப்போ போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜிஆர்டியில் இன்ஸ்டா கோல்டில் வந்து இப்போ ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு ஒருத்தவங்க மெயிலே பண்ணி எனக்கு வந்து இதுக்கு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இது வேணும்னா சொல்லுங்கள், அடுத்ததில் வந்து போடுறேன். ப்ரீ க்ளோஸ் வந்து இப்போ நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. தங்கமயில வந்து கேல்குலேஷன் புரியல, வேறு எதனா உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து உங்கள் பில் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கள். நீங்கள் சேமித்த வெயிட்டு, பெனிஃபிட்டு, ஆவரேஜ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டோட்டல் போட்டு கூட நான் உங்களுக்கு தரேன். அப்படி இல்லைனா என்னோடய மெயில் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வந்து போடுங்க. நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். ஹை பட்டனை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹைப் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து பாஸ் ஆகும். நிறைய பேர் டிஜி கோல்டு கேல்குலேஷன் தெரியலன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிடக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தங்கமயில வந்து இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோ கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பாய்.